வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 13ஆம் தேதி, கரவருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி தேய்பிறை பஞ்சமி. காலை 10 மணியிலிருந்து பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது. இன்று பகுள பஞ்சமி. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய சிறப்பு என்னவென்றால், திருவையாறிலே தியாகராஜ ஆராதனை நடைபெறுகின்ற நாள். சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மம் சித்தி அடைந்து 164 ஆண்டுகள் ஆகின்றன. 164th ஆராதனை ஆஃப் தியாக பிரம்மம். ராமபிரானை குறித்து பாடி அவரின் அருள் பெற்று அவரின் காட்சி கிடைக்க பெற்றவர். ராமபிரான் நேரிலே வந்து தரிசனம் கொடுத்திருக்கிறார் திருவையாறிலே தியாக பிரம்மத்திற்கு. அந்த மகானுடைய நினைவு நாள். ఎంతరో మహానుభావులు అందరికీ మా వందనము என்று பாடிய அவரை வந்தனம் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இசைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்த நாளுக்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை, 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி செவ்வாயும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். இந்நாளிலே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெயர், புகழ், செல்வாக்கு இவை அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் தொடர்பான பயணங்களை திட்டமிடுவீர்கள். தொழிலிலே ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே கும்பத்திலே அமர்ந்து ராசிக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக ரிஷபத்திற்கு இந்நாள் விளங்கும். இந்நாளுக்கான கிரக நிலவரப்படி உங்களுக்கு அதிக அளவிலே வருமானம் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. தன லாபம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. திருமண வயதிலே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகின்ற அற்புதமான ஒரு நாள். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் நலம் குன்றி இருந்தவர்களும் நன்கு தேறி விடுவார்கள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுவதால் அதிக நன்மைகள் நடைபெறும். குருமங்கள யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கள யோகம் என பல யோகங்கள் எல்லாம் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றன.
ஆகவே நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் எதை துவங்கினாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். உங்களுடைய தொழில் தொடர்பான வழக்குகள், பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் போன்றவை ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடைகின்ற ஒரு மிக சிறந்த நாளாக இந்த நாள் கடகத்திற்கு விளங்குகின்றது. சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சூரியனுக்கும் குரு பார்வை, ராசிக்கும் குரு பார்வை. 9ஆம் இடத்து குரு இப்பொழுது உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். இந்நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். வெற்றி செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய தொழில் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தொழிலிலே உள்ள தடைகள் அனைத்தும் விலகும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. வீடு, மனை, நிலம், பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள், சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் சுமூகமான முறையிலே தீர்ந்து இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் சிம்மத்திற்கு விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நாளாக இந்நாள் விளங்குகின்றது. ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்நாளிலே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மை இருக்க வாய்ப்பில்லை. வருமானம் சற்று எதிர்பார்ப்பதை விட குறைவாகத்தான் வரும் என்றாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடைபெறுவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். திருமண வயதிலே இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கிவிட்டது. இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. கல்வித்துறை சார்ந்தவர்கள், மாணவ மாணவியருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. புதிய சேமிப்புகளை துவங்குவீர்கள். ஒரு சிலர் புதிதாக ஆடை, ஆபரணம், நகை நட்டெல்லாம் வாங்கி மகிழ்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதியான சனி ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதும், குறிப்பாக இந்த நாளிலே லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்ற குருவால் பார்க்கப்படுவதும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகும். இதன் பயனாக உங்களுடைய தொழிலிலே பன்மடங்காக லாபம் பெருகும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நீண்ட நாளைய முயற்சிகளுக்கான வெற்றிக்கனி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதேனும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுக்கும். சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஓய்ந்துவிடும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு மிகவும் சாதகமாக சிலர் நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பது, ஊதிய உயர்வு போன்றவை எல்லாம் கிடைக்கும். பாராட்டுதல்கள் கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை பிறர் புகழ்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார நிலை குறிப்பிடத்தக்க வகையிலே முன்னேற்றம் அடையும். வரவேண்டிய பணம் ஏதேனும் வராமல் தாமதமாக கொண்டிருந்தால் அது இப்பொழுது கைக்கு வந்துவிடும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிக அளவிலே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பாக இருக்கும். ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளின் மூலமாக ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய தொகை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் மட்டுமல்லாமல் பிற வகைகளிலும் நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது.
குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான நாள். மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய அன்றாட பணிகள், கடமைகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்து வருவது நல்லது. இந்நாளிலே இறை வழிபாட்டில் அதிக நேரம் செலுத்த வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும். இறை வழிபாட்டின் மூலமாக மன அமைதி காண வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருங்கள். ராம் 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 என்று சொல்லிக் கொண்டிருங்கள். ராமநாமத்தை ஜபித்தால் உடனே நமக்கு தியாக பிரம்மத்தின் ஞாபகம் வரும். இன்று தியாகராஜ ஆராதனை திருவையாறிலே நடைபெறுகிறது. ஆகவே ராமநாமத்தை காட்டிலும் உயர்வானது என்ன இருக்கிறது என்று பாடியவர் சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மம். அவருடைய ஆராதனை நடைபெறும் பகுள பஞ்சமி தினமாக இந்த நாள் விளங்குவதால் இந்நாளிலே நீங்களும் ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருங்கள். கும்பராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மனதிலே மகிழ்ச்சி அலை வீசும், நிம்மதி அதிகரிக்கும், குடும்பத்திலே ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் எதை அடைய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை அடைவீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் இப்பொழுது கிடைக்கும். கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அலுவலகத்திலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது நன்மைகள் நடைபெறும் மிக சிறந்த நாளாக கும்பத்திற்கு விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதிக்கு 5லும் 9லும் அற்புதமான நிலையிலே கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் தொடர்பான பயணங்களை ஒரு சிலர் திட்டமிடுவார்கள். அயல்நாடு செல்ல விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் தங்கள் கல்வியிலே மிகப்பெரியதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வலுவான நிலையிலே புதன் 10ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள்.